ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ரைட். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுங்க சார் நீங்கள் நிறையா. ஸோ மொத்தமாக தொகுப்பாகவே பேசுகிறோமே. நேற்று புனேரி பால்தன் 54, தெலுங்கு டைட்டன்ஸ் 18, 36 டிஃப்ரென்ஸில் தோத்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பவன் ஷெராவத் 2 பாயிண்ட் தான். புனேரி பால்தனுக்கு 13 பாயிண்ட் மோஹித் கோயத் எடுத்தார். அபினேஷ் நடராஜன் 5 பாயிண்ட், சியானோ 5. கம்பைன்ட் எஃபர்ட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. 18 தான் மொத்தமாக எடுத்தாங்க. இவ்வளோ ஃபஸ்ட் ரைட்லேயே அவுட் ஆனார் பவன். அது இல்லாமல் இன்னொரு வீடியோ கொண்டு வரேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க. பவன் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதில் என்ன சொன்னான்னு ட்ரான்ஸ்லேஷன் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ கடன்னு இவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பேசுகிறோம். 54-18 மேட்ச்சை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு டேரெக்டாக போயிடுறேன். பவன் ஷெராவத்தும் அந்த கோச்சு தான் வந்தாங்க. கோச்சை தான் கேட்டாங்க, என்னப்பா என்ன தோத்துட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லு. வழக்கமாக கேட்குற கேள்வி தான். அவர் சொன்னார், இன்னும் லாங் டோர்னமெண்ட்டு நீடு 2-3 வெற்றி கிடச்சிடுச்சுனாலே போதும், கான்ஃபிடென்ஸ் வந்துடும். பெங்களூர் புல்ஸுக்கு அப்படி தான் இப்போ கான்ஃபிடென்ஸ் நல்லா கீழே இருந்தாங்க, பாயிண்ட் எடுத்துகிட்டாங்க. நாங்களும் அது மாதிரி பண்ணுவோம்னாரு. நாங்கள் அஸ்லம் இனாம்தாரை நல்லா தான் டேக்கிள் பண்ணோம், அண்ட் மோஹித் கோயத்தை கூட டேக்கிள் பண்ணோம். பட் அதுக்கு மேலே பண்ண முடியல. இப்போ வி ஆர் பில்டிங் எ டீம் அப்படின்றாரு. ஆமாம், அடுத்த வருஷத்துக்கு பில்டிங் எ டீம், நீட் கலெக்டிவ் எஃபர்ட். மொத்தமாக சேர்ந்து தான் எஃபர்ட் பண்ண முடியும். 18 பேரில் 10 பேர் புது பிளேயரு. எல்லா காசும் ஒரே பட்ஜெட் பெருசாக செலவாயிடுச்சுன்னு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஒரு 10 பாயிண்ட் எடுத்தாலே அவர் தான் குறை சொல்வார், ஹையஸ்ட் பெய்டுன்னு. நேற்று 2 பாயிண்ட் தான் பரதீப் நர்வால், பவன் ஷெராவத். அதனால் அது வேறு எனக்கு பட்ஜெட்டு இல்லை, அதனால் யங் பிளேயர் நிறைய எடுக்க வேண்டியதாச்சு. 10 நியூ பிளேயரு. அதை பண்ணால் தோல்வி வரதானே செய்யும் அப்படின்னாரு. அண்ட் பேக் டு பேக் லாஸ்ட்டே ஆகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எப்போ தான் வரும்னாங்க. அவர் ஒத்துக்கிட்டார், வி ஆர் அண்டர் ப்ரெஷரு. அதுவும் இல்லாமல் புனேரி பால்தன் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஃப் ஆல் 12 டீம்ஸ். 12 டீமில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டே அதுதான். அவங்ககிட்ட ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அக்ரெசிவ் விளையாடுறாங்க புனேரி பால்தன், டிஃபென்ஸ் ஆகட்டும், ரைடிங் எடுக்கும் போதும். அண்ட் நாங்கள் இனிஷியலி நல்லா ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் க்ரூஷியல் 10 நிமிஷம் தோற்றுறோம், இப்படி தான் நாங்கள் தோற்றுட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. அண்ட் பவன் டேக்கிங் ரைடு 1 பாயிண்ட்டு அப்படிங்கிறார். ஒரு பாயிண்ட் தான் எடுத்துன்னு வராப்புல. பட் மல்டி பாயிண்ட் எடுக்கணும். அவங்க பாருங்கள் எல்லாமே மல்டி பாயிண்ட் எடுக்கணும். எங்களுக்கு மல்டி பாயிண்ட்டே வர்றதில்லை. அது ஒரு காரணம் நாங்கள் தோக்கிறதுக்கு. ஃபேன்ஸாக டிசப்பாயிண்டாக இருப்பாங்க, நேச்சுரலி டிசப்பாயிண்டாக தான் இருப்பாங்க. வாட் டு டூ, நாங்கள் வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். ராபினும் ஃபெயில் ஆகிட்டார், ப்ரொஃபுலும் ஃபெயில் ஆகிட்டார், சஞ்சீவி ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஒன்றும் பண்ண உடனே வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ். போட்டுருவோம், மெயின் ஆளுக்கு வந்துடுவோம். பவன் ஷெராவத், யூ லாஸ்ட் சம் க்ளோஸ் மேட்செல்லாம் தோத்துட்டீங்களே, நான் யூ ஹவ் டு வின். எல்லா மேட்ச் ஜெயிச்சதும் போக முடியும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கொஞ்சம் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தார், கொஞ்சம் வருத்தத்தை காமிச்சார். நாங்கள் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஈவன் மும்பைக்கு எதிராக கூட ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், 13 நிமிஷத்துக்கு அப்புறம் மேட்ச் போயிடுச்சுன்னாரு. அண்ட் ஈவன் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் லீடில் இருந்தோம் 1 பாயிண்ட்டு. அண்ட் எங்கள் ரைடர் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. அவரே சொல்லிட்டார், நானே என்னால் ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் 100% எங்கள் ரைடு வீக்னஸ்ன்ட்டார். எங்கள் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டு வீக்னஸ், இன்க்ளூடிங் மீ. அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணால் அந்த மேட்சோட இதுவே மாறிடுது, பூரா மேட்ச் கருதேத்தியன். ஒரு தப்பு பண்ண போது ஹோல் மேட்சே மாற்றி விட்டுடுது. பிளேயர் லைன் அவுட் ஆகிடுறாங்க. எங்கள் பிளேயரு சம் ரைடு நானே அவுட் ஆனேன். அண்ட் அவங்க எப்போதுமே எங்களை பேக் ஃபுட்டில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சு ரைடர் குட் ஸ்டார்ட்டு. போன மேட்ச்சில் நல்லா ரைடர் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்றைக்கி டிஃபென்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரெஷர்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை அப்படின்னா, என்ன ப்ரெஷராக இருக்கேன்னு கேட்டாங்க. ஸோ ஜென்ரலாக சொன்னார், சரி உங்கள் டிஃபென்ஸ் எங்கே தான் ஃபெயில் ஆகிடுச்சு சொல்லுங்கள், 54 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க இன்றைக்கி அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆப்போசிஷன் 20 பாயிண்ட் லீடில் இருக்கும்போது आप किसी को भी उतारो कुछ नहीं हो सकता है. ஆப்போசிட் 20 பாயிண்ட் லீடில் போயிட்டதுக்கப்புறம் எந்த பெரிய பிளேயரை நீங்கள் கொண்டு வந்து இறங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது டிஃபென்ஸு. அண்ட் புனேரி நம்பர் 1 டீம் வேறு, அவங்களுக்கே தெரியும். அண்ட் அவங்ககிட்ட வி ஃபெயில், மொமெண்டமே இல்லை. 1-2 பாயிண்ட் நாங்கள் ஒரு ஸ்டேஜில் 1 பாயிண்ட் லீடில் வேறு இருந்தோம். ராபின் நாட் பர்ஃபார்மிங் வெல், அது ஒரு ரொம்ப முக்கியமாக இதுவாக போச்சு. 1 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. டிஃபென்ஸ் டோட்டலி கொலாப்ஸு, ஃபெயில்டு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரி உன்னை எப்படி நீ மோட்டிவேட் பண்ணிப்ப ஆஸ் அ கேப்டனான்னு கேட்டார். அப்போ நீயும் ஸ்கோர் பண்ணுற, நீ கேப்டன், உங்களை தான் கேட்குறோம், ஹவ் யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப்னாரு. அவர் சொன்னார், ஜெய்சே கோச் आपने बताया कि 18 में 10 नया. அதாவது கோச் சொன்ன மாதிரியே 18ல் 10 புது பிளேயர் இருக்காங்க. புது பிளேயர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸில். நான் என் கேரியரில் இந்த மாதிரி லைனாக தோற்றதே இல்லைன்னார். அதாவது எனக்கும் தான் இது கெட்ட பேர், நாட் ஓன்லி டீம், அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஐ ஹவ் நெவர் லாஸ்ட் மேட்சஸ் லைக் திஸ் இன் மை கேரியர். என் கேரியரில் இவ்வளோ லைனாக தோற்றதில்லை. அண்ட் நானும் கோச்சும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யங்ஸ்டருக்கு, हम भी इंसान है, वी आर ऑल्सो ह्यूमन, बता ही सकते हैं, वी कीप टेलिंग दम, சொல்லிகிட்டே இருக்கோம், ऐसा करो वैसा करो, ऐसा खेलो वैसा खेलो, लेकिन नहीं कर रहे. பண்ண முடியல அவங்களால, யங்ஸ்டரால். மேட்ச் तो हारेंगे, தோற்று தான் போவோம்னாரு. அப்புறம் கடைசி ஒரு பஞ்ச் லைன் வச்சுட்டு முடிச்சார். ஓகே, हमारा कमबैक विल बी जोरदार होगा, लेकिन वो जोरदार का वक्त कुछ ज़्यादा ही लग गया. அதாவது கம்பேக் கொடுப்பியான்னு கேட்டாங்க. ஃபண்டாஸ்டிக் கம்பேக் கொடுப்போம், ஆனால் அந்த கம்பேக் தான் ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது
அப்படின்னு சிரிச்சுட்டே முடிச்சிட்டாரு. இதுதான் அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு தெலுங்கு டைட்டன்ஸு. ஸ்கோரு சொல்லிட்டேன் 54-18. பவன் ஷராவத் 2 பாயிண்ட் தான். அங்கே ஒரே ஒரு சூப்பர் 10 மோஹித் கோயத் எடுத்தார். மற்றவங்க நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் ஆளுக்கு 5 பாயிண்ட் வச்சு அன்னைக்கு நடராஜன்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன் இந்த டீம் இப்படி சொதப்புது, தமிழ் தலாவது தான் சொதப்புது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. அப்புறம் 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.